மன்னிப்பு என்பது தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதா இருக்கின்றது. ஆத்மாவிலே ஆரோக்கியம் உள்ளவன், மன்னித்து வாழ்பவன் ஆரோக்கியம் உள்ளவன். யாரை குறித்தாவது, ஒரு மனுஷனை குறித்தாவது ஒரு கசப்பு உங்களுடைய இருதயத்திலே இருக்கின்றதா? சோதித்து பாருங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே தலையாக இருந்த ஆண்டவரே, சபையை நித்தமும் போஷிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, முன்னின்றாண்டவரே, நீரே ஆண்டவரே சகலத்தை நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இங்கே இறங்க முடியாது செபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் ஆண்டவரே செபிக்கிறோம். அந்த நாமத்தினாலே பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே தாராளை கவலைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து முடிவெடுக்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஆளுகை கூட கர்த்தாவே எங்களை வழிநடத்த அந்த சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தினாலே செபிக்கிறோம். எங்கள் சிவங்களின் சொல்லாதே ஆமென். சந்தோஷகீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே Yeah.
நிகரில்லாதவர், நித்தியமானவர். அவர் நித்தியமான தேவன், நிகரில்லாத தேவன், சர்வல்லமுள்ள தேவன், இருந்தவராய் இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட அவங்க வல்லமுள்ள மகத்துவமுள்ள தேவாதி தேவனை வகைப்படுத்தி இந்த பாடல் நாம் படிப்போம். உன்னதமானவர், சர்வ வல்லவர், நிகரில்லாதவர், நித்தியமானவர், சாவை வென்று உயிர்த்தவர், முழு அகிலம் வணங்கும் ஆண்டவர், என் நினைவாய் இருப்பவர், இயேசுவே ஆண்டவர், என் நினைவாய் இருப்பவர், இயேசுவே ஆண்டவர். பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தம வாக்கிலே, பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தம வாக்கிலே, மகிழ்ந்து பாடு கொண்டாடு தலைமுறை தோறும் தொடருமே, அந்தமில்லாமல் நிலைக்குமலே, நிலைக்குமலே, நிலைக்குமலே. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஓர்விட்டு மாவென கூட்டி சென்றவர், உத்தமம் அணிந்தவர். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஓர்விட்டு மாவென கூட்டி
நாம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் மன்னிக்கவும், 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் ஒருவரை ஒருவர் நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்றால், தேவன் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல என்றால், தேவன் ஏன் நம்மை மன்னித்தார்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னியாது இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும்? சொல்லுங்கள். நம்முடைய பாவத்தை தேவன் மன்னிக்காவிட்டால் நாம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள பகுதி எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனோடு உறவு என்று சொல்லுவதை விட அந்த தெய்வ அன்பை நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நம்மோடு அன்பாக இருக்க முடியாது. அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு அவர் மன்னிக்கின்றபடியினாலே தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவர் நம்மை நேசிக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார். அந்த அன்பினாலே தான் அவர் நம்மை சிட்சிக்கின்றார், நம்மை கடிந்து கொள்ளுகின்றார், நம்மை சீர்படுத்துகின்றார். அவ்வாறு அந்த தெய்வத்தின் அந்த அன்பு நிமித்தமாய் அவர் எங்களை மன்னித்து அவ்வாறு அவர் செயல்படுகின்றதைப் போல கிறிஸ்துவுக்குள் அவ்வாறு தேவன் எப்படி மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை அவர் அன்பு செய்து உங்களை நேசித்து உங்கள் சார்பாக இருந்து செயலாற்றுகின்றாரோ அதே போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதில் இதை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அதை அவர் கீழே 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் இவ்வாறு நம்மை மன்னித்து பலியாக அவர் நமக்காக தன்னை தந்து நம்மை அன்பு கூர்ந்து நேசித்தபடியினால் நீங்களும் அந்த அன்பிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். என்ன அன்பு? அதாவது மேலே அவர் சொன்னதை போல் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல அவர் மன்னித்து உங்களை எப்படி அன்பு செய்து அவர் நேசித்து உங்களோடு இருந்து அவர் செயல்படுகின்றதை போன்று நீங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்றால், ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள வாழ்விலும் நீங்கள் மன்னித்து வாழவில்லை என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழவில்லை என்று சொன்னால் அங்கு என்ன இருக்காதென்றால் அன்பு இருக்காது, அன்பிலே நடந்து கொள்ளுகின்ற வாழ்வு இருக்காது. ஆகையாலே தான் மன்னிப்பு என்பது தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாக இருக்கின்றது. அதை தேவன் மிக விலையேற பெற்றதாய் கனமுள்ளதாய் பார்க்கின்றபடியினாலே தான் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும் படிக்கு நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் தவறு செய்த மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு அந்த பரமண்டங்களிலே இருக்கின்ற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்திலே அவர் கற்றுக் கொடுக்கின்றார். நாங்கள் மன்னித்தால்தான் தேவன் நம்மை மன்னிக்க முடியும். நீங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னியாவிருந்தால் எங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று ஆழமாய் சொல்லிவிட்டார். ஏனென்றால் மன்னிப்பு என்பது அவ்வளவு பெரிய தேவனுடைய பார்வைக்கு முன்பாய் விலையேற பெற்றது. எப்படி தேவன் எங்களை மன்னித்து எங்களை அன்பு செய்து எங்களை நேசித்து வாழுகின்றதை போன்று நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்காத வாழ்வு அன்பிலே நாங்கள் நடந்து கொள்ள முடியாது.
ஆகையாலே தான் மன்னிப்பு எந்த அளவுக்கு பிரதானம். இந்த மன்னிப்பு வாழ்விலே பல சூழ்நிலைகளிலே கணவன் மனைவியாய் வாழுகின்ற வாழ்விலும் சில குறைபாடுகள் அவ்வப்போது குடும்பங்களிலே ஏற்படலாம். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளிலும் சில விரிசல்கள், சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இன்னும் விசுவாசிகள் மத்தியிலே சில கசப்பான முரண்பாடான சூழ்நிலைகள் ஏற்படலாம். இவ்வாறு அவிசுவாசிகள் மத்தியிலோ சூழ்நிலைகளிலும் நாம் பலவிதமான சில பிரச்சனைகளை அங்கே சந்திக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அவர்களிடத்திலே அன்பாய் நடந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த அன்பிலே விரிசல் உண்டாகின்றது, அந்த அன்பிலே பிளவு உண்டாகின்றது. அந்த அன்பில் அவ்வாறெல்லாம் ஏன் அந்த பிளவு உண்டாகிறது என்றால் அதற்கு காரணம் என்னென்றால் மன்னிக்கின்ற அந்த வாழ்வு நம்மிடத்திலே இல்லாமல் போகும் பொழுதுதான் அந்த பிளவு உண்டாகின்றது. அதை நாம் மன்னித்து சீர்படுத்தும் பொழுது அந்த உறவு ஒட்டப்படுகின்றது, ஒன்றாக இணைகின்றது. ஆதலாலே தான் மன்னித்து வாழ வேண்டும் என்றால் சாதாரணமாய் நீங்கள் ஒருவர் மன்னியுங்கள். இந்த கத்தோலிக்கத்திலே நாம் இருக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் பக்கத்தில் இருப்பவன் அவன் எப்படிப்பட்ட பகையாளியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அவனை வெறுக்கிறவளாக இருந்தாலும் என்ன செய்வோம்? சமாதானம் சமாதானம் என்று அங்கால ஒரு சமாதானம் இங்கால ஒரு சமாதானம் முடிந்து விட்டது. ஆலயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் அவன் எப்போவுமே பகைக்கப்படத்தக்கவன் தான், வெறுக்கப்படத்தக்கவன் தான். அதே போல மன்னிப்பு என்று சொன்னால் சும்மா ஒரு மனைவியை மன்னித்து விடுங்கள், அவர் தவறு செய்து விட்டால் மன்னித்து விடுங்கள், இல்லாவிட்டால் கணவனை சரி அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அது கூடாத காரியம். இன்றைக்கும் கூட விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்களோட சொந்த மனைவியை கூட மன்னிக்காமலும் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கணவனை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பெற்றோரை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பிள்ளைகளை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் மன்னிப்பினுடைய சத்தியம் அவர்களுக்கு தெரியாதா? மன்னிப்பை குறித்து அவர்கள் கேள்விப்படவில்லையா? எல்லாமே நாம் கேள்விப்பட்டிருக்க முடியும். மன்னிக்காவிட்டால் தேவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். அப்படியெல்லாம் இருந்தால் ஏன் அப்பாறு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நிற்காதீர்கள். ஏதோ நான் அன்பு செய்து விட்டேன், என் மனைவியை அன்பு செய்ய வேண்டியபடி நான் அன்பு செய்து விட்டேன், என்னுடைய கணவனை அன்பு செய்ய வேண்டியபடி நான் அன்பு செய்து விட்டேன், விசுவாசிகளை அன்பு செய்ய வேண்டியபடி நான் அன்பு செய்து விட்டேன் என்று முடிந்து விட்டது என்று அன்பிலே நின்று கொண்டிருப்பதல்ல. அன்பிலே நடந்து கொண்டே இருங்கள். நீங்கள் சாகும் வரைக்கும் மரிக்கும் வரைக்கும் முதல் வயதாப்பை மரிக்கும் வரைக்கும் கணவன் மனைவி அன்பிலே நடந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் அந்த அன்பிலே நடந்து கொள்ளும் பொழுது எத்தனை குறைபாடுகள் ஒருவர் குறைபாடுகள் வரும். அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் மன்னித்து வாழ்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல விசுவாசிகள் மத்தியிலும் குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அங்கேயால் அது வரும்போதெல்லாம் அந்த அன்பிலே விரிசல் உண்டாகாமல் தொடர்ச்சியாக அந்த அன்பிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? எங்கே அன்பிலே நடந்து கொள்ள முடியும்? மன்னித்து தான் அன்பிலே நடந்து கொள்ள முடியும். ஒரு நாளிலே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் 7 தரம் குற்றம் செய்தால் 7 தரம் மட்டுமா அவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அன்பிலே 7 தரம் மன்னித்து விட்டால் முடிந்து விட்டது என்று அன்பிலே நின்று கொண்டிருப்பதல்ல, அன்பிலே நடந்து கொள். 490 தடவை ஒரு நாளிலே அவன் குற்றம் செய்தார். 490 தடவை யார் எண்ண முடியும்? ஒரு நாளிலே என்னுடைய மனைவி ஒரு நாளிலே எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து கொண்டிருந்தால் அதை யாராவது எண்ண முடியுமா? 490, 100, 150, 200 என்று யாராவது எண்ண முடியுமா? அவரெல்லாம் எண்ண மாட்டார்கள். 1, 2, 3க்கு மேலே போனாலே இதெல்லாம் ஒரு மனைவியா, நீ எல்லாம் ஒரு கணவனா, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா என்று உடனே அவர்கள் விமர்சித்து அவ்வாறு தூற்றக்கூடிய காரியங்கள் தான் அன்பிலே இருக்கின்றது. ஏனென்றால் அதெல்லாம் நின்று கொண்டிருக்கின்ற அன்பு. என்னுடைய மனைவி என்னுடைய கணவனோ விசுவாசிகளோ இவ்வாறு தான் என்னோடு இருக்க வேண்டும், நான் அவர்களை அன்பு செய்யும் பொழுது அவர்கள் என்னோடு இப்படித்தான் அன்பில் இருக்க வேண்டும் என்று நிற்பதல்ல. அங்கே அன்பிற்கு எதிர்மாறான எதிர்காற்று வீசும். அன்பிற்கு எப்போதுமே அமைதி இருக்காது.
அது நின்று கொண்டிருப்பதெல்லாம் அமைதி. படகு கடலிலே நின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றால் அங்கே அமைதியான சூழல் இருந்தால்தான் அந்த படகு அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்க முடியும். காற்றும் புயலும் கொந்தளிக்கிற அலையும் எழும்பினால் படகு அந்த இடத்திலே நிற்காது. படகு என்ன செய்யும்? படகு அது அங்கே அதனுடைய திசைக்கு இழுத்து போய்கொண்டே இருக்கும். அன்பில் நின்று கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு. இப்படி இருந்தால் நான் அன்பாயிருப்பேன், இப்படி இருந்தால் நான் அன்பாயிருப்பேன். என்னுடைய கணவன் எப்போதும் என்னோடு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவி எப்போதும் என்னோடு இப்படித்தான் இருக்க வேண்டும், பிள்ளைகள் எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும், விசுவாசிகள் என்னோடு இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்படியே அமைதியாய் நின்று கொண்டிருக்கிற அன்பல்ல. முரண்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், பிளவுகள் வரும், குழப்பங்கள் வரும், மனஸ்தாபங்கள் வரும். இவ்வாறான சூழ்நிலைகளில் எல்லாம் அவன் அதிலே மன்னிக்கத்தான் அன்பிலே அவனுடைய காலடிகள் அடுத்தடுத்து அவன் எடுத்தெடுத்து வைத்து இன்னும் எப்படி அன்பு செய்ய, இன்னும் எப்படி அன்பு கூறலாம், இன்னும் எப்படி அன்பு கூறலாம். அன்பில் ஆழம் அகலம் நீளம் உயரம் அளக்க முடியாது. அந்த அறிவு கட்டாத அந்த அன்பு நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்றால் அது நம்முடைய இந்த நாம் செலுத்துகிற அன்பெல்லாம் குறைவு. இந்த அன்பிலே இன்னும் எவ்வளவு குறை இருக்கின்றது. அது பூரணமாய் வர வேண்டும் என்றால் மன்னிக்கத்தான் இன்னும் எப்படி அன்பு செய்யும், இன்னும் எப்படி அன்பு செய்ய முடியும் என்று அந்த அன்பிலே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் வெளியே போக 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 போகத்தான் நிறைவான அன்பு, மெய்யான அன்பு, பூரணமான அன்பு உள்ளத்திலே வர முடியும். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் நம்மை அன்பு செய்தார், அப்படித்தான் நம்மை மன்னித்து நேசித்தார். ஆகையாலே தான் அதிலே நடந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் யார் அன்பிலே நடந்து கொள்ள முடியும்? நீங்கள் எப்போதெல்லாம் மற்றவர்களை மன்னிக்கின்றீர்களோ, எப்போதெல்லாம், அது ஒரு நாளிலே எத்தனை தடவையாக கூட இருக்கலாம், அந்த மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்திலே வாழுகின்ற பொழுதுதான் அன்பிலே அடுத்த ஸ்டெப்பை காலடிகளை எடுத்து வைத்து கொண்டு போக ஆரம்பிக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் நின்று கொண்டே இருப்போம். நின்று கொண்டே இருந்தால் என்ன, என்னை இப்படித்தான் என்னை அன்பு செய்ய வேண்டும், இப்படித்தான் என்னோடு இருக்க வேண்டும். ஆகையாலே தான் அந்த காரியத்திலே அன்பில் அங்கே கிறிஸ்துவ மன்னித்தது போல மன்னியுங்கள். ஆகையால் மன்னிக்காவிட்டால் உங்களிடத்திலே அன்பு வளர முடியாது. உங்களுடைய கணவரையோ மனைவியையோ நீங்கள் எவ்வாறு அன்பு செய்கின்றீர்கள்? ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அங்கே என்னுடைய கணவன் என்னை சரியாக அன்பு செய்கிறதே இல்லை. இந்த உலகத்திலே அன்பு என்று சொல்லி எதை பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை, மனைவிக்கு பிரியமாய் ஏதாவது ஒரு நல்ல உயர்ந்த ஒரு ஆடையை வேண்டி கொடுத்தால் நல்ல கணவன் நல்ல அன்பாக இருக்கின்றார். இல்லாவிட்டால் அவர்களுக்கு நல்ல விரும்பின ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் கணவன் நல்ல அன்பா இல்லாவிட்டால் அவர்களை நன்றாக அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றுலா கூட்டி கொண்டு போய் நல்ல சந்தோஷமாக எல்லாம் வைத்துக்கொண்டு வீட்டிலே நல்ல அவர்களை நல்ல திருப்தியாக வாழக்கூடிய நல்ல வசதியான சூழலெல்லாம் உருவாக்கி இருந்தால் என்னுடைய கணவன் என்னிலே நல்ல அன்பாக இருக்கின்றார். மனைவி கூட அவ்வாறு, கணவன் கூட அவ்வாறு மனைவி நல்ல அங்கே நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக அவளுடைய குறைகளை எல்லாம், அதாவது அவளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி நல்ல அன்பாக இருக்கிறார் என்று அது அன்பல்ல. அதெல்லாம் உலகத்திலே எல்லா அவிசுவாசிகள் கூட அதை செய்து கொண்டு போகின்றார்கள். அதனாலே என்னுடைய கணவனுடைய மனைவி என்னிடத்திலே அன்பாக இருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. ஒரு உண்மையாய் ஒரு மனைவியை கணவன் அன்பு செய்கிறான் என்றால், கணவராக இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்கின்றேன் என்றால், மனைவி நல்லா நம்மளோடு நல்லபடியாக நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி எல்லாம் சரியாக செய்யும் பொழுது அன்பு செய்வது அன்பு அல்ல, அதில் அன்பு. அந்த அன்பு என்னென்றால் ஒரு மனைவியை எந்த அளவுக்கு மன்னித்து வாழுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு புருஷன்தான் அவன் உண்மையாய் சொல்ல முடியும், என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்கின்றேன். அன்பு மன்னிப்பதிலெல்லாம் அன்பு அங்கே அது பூரணப்படுகின்ற வாழ்வுக்குள்ளே போகின்றது. அன்பிலே நடந்து கொள்ளுகின்ற வாழ்வு மன்னிக்கின்ற வாழ்வு தான் இருக்கின்றது. அதே போல் மனைவி கணவனை எந்த அளவுக்கு மன்னிக்கின்றீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய கணவனை நீங்கள் அன்பு செய்கின்றீர்கள். மற்றபடி இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்து உங்களை நல்ல சந்தோஷமாக வைத்திருக்கின்றபடியினாலே என்னுடைய கணவன் நல்ல அன்புள்ள கணவன், என்னுடைய மனைவி நல்ல அன்புள்ள மனைவி என்று
அவ்வாறு அங்கே சொல்ல முடியாது. நான் அவ்வாறு என்னுடைய மனைவியை அந்த பூமிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையிலே எல்லாவற்றிலேயும் நான் நேர்த்தியாக சரியாக வைத்தபடியான மனைவி நான் நல்ல அன்புள்ள கணவர் என்று எண்ணுவாள் என்று அதெல்லாம் நான் சிந்திக்கிறதே இல்லை. நான் சிந்திக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு மன்னிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். நடந்து கொண்டு போகின்ற வாழ்வு அது ஒரு நாளிலே எத்தனை காரியங்கள் மதியீனமாய் தவறாய் எத்தனை பகுதிகளை செய்தாலும் அதை எனக்கு, அதாவது என்னுடைய சுயத்துக்கு எதிர்மாறாய், சுயம் என்கின்ற வாழ்வுக்கு எதிர்மாறாய் அதை செய்கின்ற பகுதியிலெல்லாம் எவ்வளவுத்திற்கு நான் மன்னிக்கின்றேன். காலை ஸ்டெப்பாக எடுத்து வைத்து நடந்து கொண்டு போகின்ற வாழ்வு, அங்கேதான் அன்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கணவன் தான் என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்கின்றேன். அப்பாறு அது எந்த உயர்ந்த அன்பாக இருக்க முடியும்? அதே போல் மனைவியும் என்னுடைய கணவனை நான் அன்பு செய்கின்றேன். உங்களுக்கு என்ன செய்தார்? அவர் உங்களை எப்படி உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தினார்? அவர் உங்களை எப்படி வைத்திருக்கின்றார் நீங்கள் அன்பு செய்வதற்கென்று கேட்டால், அவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. உங்களுக்கு ஏதாவது சாரி வாங்கி தந்தாரா? இல்லை. உங்களுக்கு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தந்தாரா? இல்லை. அப்போ உங்களுக்கு என்னதான் செய்தார்? அவர் என்னை மன்னித்து வாழ்கின்றார். இல்லாவிட்டால் நான் அவரை மன்னித்து வாழ்கின்றேன். அதுதான் அன்பு. அந்த அன்பிலே இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் எந்த துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதை சபையிலும் கூட விசுவாசிகள் மத்தியிலே அந்த அன்புதான் மிக பிரதானமான காரியம். ஆகையால் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் மன்னிக்கின்ற வாழ்வு நம்மிடத்திலே மலர வேண்டும். ஒருவர் மன்னிக்கின்ற வாழ்வு. இவ்வாறு எப்படி ஒருவர் நாம் மன்னித்து வாழ முடியும்? மன்னியுங்கள் என்றால், மன்னிக்க சொல்லிவிட்டார்கள், நான் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் அவ்வாறு நினைத்து கொண்டால் உங்களால் மன்னிக்க முடியுமா? ஒரு காலத்திலும் மன்னிக்க முடியாது. எப்படி மன்னிப்பை வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்த முடியும்? எல்லோரும் அன்பாய் இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டால், எல்லோரும் அன்பாய் இருக்க விரும்புகிறீர்களா? ஓம் ஆமென்று தான் எல்லோரும் சொல்லுவோம். சிறு பிள்ளைகளை கேட்டாலும் ஆமென்று தான் சொல்லுவார்கள். எல்லோரும் ஆமென்று சொல்லுவார்கள். ஆனால் அவ்வாறு அன்பாய் இருப்பதற்கு எல்லோரும் மன்னிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டால், எல்லோரும் மன்னிக்க விரும்புகிறீர்களா? ஆம், அவ்வாறு எல்லோரும் மன்னிக்க விரும்புகின்றோம். ஆனால் எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க முடியும்? அந்த மன்னிப்பினுடைய காரியத்திற்கு மிக முக்கியமான முதலாவது ஒரு காரியம், அதாவது அன்பிற்கு புறம்பான மன்னிப்பை நாம் கொடுப்பதற்கு உரிய பிரதானமான தேவையை அவர் நாம் வாசித்த இந்த 4ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இங்கே பார்க்கின்றோம், வாழ்க்கையிலே முதலாவது அவர் ஆரம்பிக்கின்றார் கசப்பு. இந்த கசப்பை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, கசப்பென்றால் என்ன? கசப்பென்றால் நாம் விரும்பாத ஒரு சூழ்நிலை நமக்கு வருவதுதான் கசப்பு. கசப்பான ஒரு வேப்பம்பட்டையை அவித்து இது குடிக்கும்படி கொடுத்தால் கசப்பு என்று அநேகர் குடிக்க மாட்டார்கள். பிள்ளைகள் குடிக்க மாட்டார்கள், பெரியவர்கள் கூட இது கைக்கின்றது என்று சொல்லி குடிக்க மாட்டார்கள். ஆனால் அதே பகுதியிலே ஒரு இனிப்பான பானத்தை கொடுத்தால் அதை விரும்பி குடிப்பார்கள். அதை எந்த தாமதமும் இன்றி குடிப்பார்கள். ஒருவேளை சுகர் வியாதிகளாக இருந்தால் கூட அவர்கள் கூட அவர்கள் கூட தன்னுடைய வியாதியை பார்க்காமல் கூட அதை குடிப்பார்கள். ஏனென்றால் கசப்பை யாரும் விரும்ப மாட்டார்கள். அந்த வாழ்வை போலதான் விருப்பம் இல்லாத ஒரு காரியங்கள் நமக்கு நடக்கும் பொழுது, குடும்பத்திலே நடக்கும் பொழுது, விசுவாசிகள் மத்தியிலே நடக்கும் பொழுது, அவிசுவாசிகள் யாராவது நமக்கு நாம் விரும்பாத ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்கொள்ளும் பொழுதுதான் இருதயத்திலே கசப்பு வெளியிலே கசப்பு தெரியாது. அந்த காரியத்தை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். எல்லோரும் எடுத்தீர்களா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். இருதயத்திலே கசப்பு வந்தால் என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது, அவிசுவாசிகளுக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு பானம் இனிப்பா கசப்பா என்பதை சுவைக்கும் பொழுதுதான் தெரியும், அதை நாம் பார்க்க முடியாது. ஆகையால் ஒரு நமக்கு விருப்பமில்லாத ஒரு சம்பவம், ஒரு காரியம் வரும்பொழுது சகல விதமான கசப்பென்று பார்க்கின்றோம். கசப்பிலே சகல விதம் இருக்கின்றது. யாராவது நம்மை அவமானப்படுத்தி பேசிவிட்டால் உடனே ஒரு கசப்பு வரும். யாராவது நமக்கு ஒரு தீமை செய்து விட்டால் கசப்பு வரும். யாராவது நம்மை மட்டம் தட்டி விட்டால் கசப்பு வரும். யாராவது நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கசப்பு வரும். யாராவது நாம் செய்த நன்மைக்கு தீமை செய்து விட்டால் கசப்பு வரும். நம்முடைய பணத்தை யாராவது ஏமாற்றி விட்டால் கசப்பு வரும். இவ்வாறு பலவிதமான கசப்புகள் அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு இருக்கின்றது. அந்த கசப்பெல்லாம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்குத்தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியாது. என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது, கணவனுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் அந்த கசப்பு என்பதெல்லாம் மறைந்திருக்கின்ற வாழ்வு. இந்த மறைந்திருக்கின்ற இந்த கசப்பு எதற்கொப்பா இருக்கும் தெரியுமா? ஒரு கேன்சர் வியாதியை எடுத்துக்கொண்டால் அந்த கேன்சர் வியாதிக்குரிய அறிகுறிய ஒரு மனுஷனுக்கு ஒரு கேன்சர் அந்த கிருமி வந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது வந்துவிட்டால் அந்த கேன்சர் கிருமி அவனுக்குள் இருப்பது என்பதை அவனால் அது உருவான உடனே அவனால் அதை கண்டுகொள்ள முடியுமா? முடியாது. அது ஏதோ ஒரு சரீரத்திலே ஒரு மாற்றத்தை அவனுக்கு உண்டாக்கும் பொழுதுதான் அவன் வைத்தியரிடத்திலே போகின்றான். அவர்கள் சோதித்து பார்க்கின்றார்கள், கேன்சர், உங்களுக்கு கேன்சர் இருக்கின்றது, தீவிரமாக என்ன செய்ய வேண்டும், இதை இந்த வேர்கள் படராதபடிக்கு இதை அகற்றிவிட வேண்டும், ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதற்கு தீவிரமான சிகிச்சைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த கேன்சர் அந்த வியாதி முற்ற ஆரம்பித்து விட்டால் மனுஷனுக்கு மரணம் வந்துவிடும். அதே போன்றுதான் இந்த கசப்பு கேன்சர் வியாதி. யாராவது நீங்கள் கசப்பை இருதயத்திலே வைத்திருந்தால் நான் சொல்லுகின்றேன், கேன்சர் வியாதி உங்களுக்குள் வந்துவிட்டது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேன்சர் வியாதி சரீரத்திலே சரீரத்தை கொல்லும். இந்த கசப்பின் கேன்சர் வியாதி ஆத்மாவை கொல்லும், தேவனோடு கொண்டுள்ள உறவை கொல்லும். ஏனென்றால் இந்த கேன்சர் வியாதி என்ன செய்யும், இது அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டால், அந்த கசப்பை நீங்கள் கவனிக்காமல் விட்டால், இருதயத்திலே இருக்கின்ற அந்த கசப்பை ஒழித்துவிட நீங்கள் மனதற்றவர்களாக இருந்தால் அந்த கசப்பில் இருந்து என்ன செய்யும், வேர்கள். எபிரேயர்களின் நிருபத்திலே நாம் வாசிக்கின்றது தானே, அந்த யாவரோடும் சமாதானமாக இருங்கள், யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால், அது கசப்பு என்பதெல்லாம் வேர், அது வேர் விட ஆரம்பிக்க கூடாது. அது யாதொரு கசப்பு வேர் முளைத்து அவ்வாறு என்ன செய்யக்கூடாது, அங்கே வேர்கள் படர விட்டால், இந்த கசப்பு படரும் பொழுதுதான் என்ன நடக்கிறது என்றால், நான் மன்னிக்க மாட்டேன். ஓகே, எல்லாம் பார்த்துமா முடிந்து விட்டு. இன்றைக்கும் யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பிரதானமான காரியம் என்னென்றால் ஒன்றே ஒன்றுதான், அந்த கசப்பின் கேன்சர் வேர்கள் படர்ந்து போக ஆரம்பித்து விட்டது, நிறைய வேர்களை விட ஆரம்பித்து விட்டது. ஆகையால் இன்றைக்கும் வருடக்கணக்கு சென்று கூட இன்னும் மனப்பூர்வமாக மன்னிக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழக்கூடிய ஒரு ஜீவியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் இது, இந்த இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்குத்தான் தெரியும். ஆகையால் அது அவனுக்குத்தான் தெரியும், அவனுடைய இருதயத்துக்கு தான் தெரியும். எப்பொழுது இருதயத்திலே ஒரு மனுஷனுக்கு கசப்பு உண்டாகின்றதோ ஒருவனை குறித்து, அப்பொழுதே அந்த மனுஷனுக்கு அவன் அந்நியனாய் மாறுகின்றான். அதைத்தான் நீதிமொழியை பார்க்கின்றோம். அந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். யார் அந்நியன்? நமக்கு முன்ன பின்ன தெரியாதவன், நாம் அறியாதவன், நம்மளோட சம்பந்தம் இல்லாத மனுஷன் தான் அந்நியன். அவனைத்தான் அந்நியன் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்நியன் பாருங்கள், ஒரு குடும்பத்திலே
நல்ல சந்தோஷமாய் ஒன்றாய் வாழக்கூடிய ஒரு மனைவி கூட ஒரு அந்நியனாய் மாறிவிட முடியும். சபையிலே ஒன்றாய் இருந்து வாழுகின்ற ஒரு விசுவாசிகள் கூட ஒரு சகோதர சகோதரியோ எனக்கு அந்நியனாய் மாறிவிட முடியும். அந்நியன் என்றால் அவன் எனக்கு அறியாதவன், எனக்கு தெரியாதவன், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதவன். அவன் எப்படி அந்நியனாய் மாறினான்? நன்றாய் இருந்தார்களே, நல்ல ஒற்றுமையாக இருந்தார்களே, நல்ல அன்பாக இருந்தார்களே, நல்ல ஐக்கியமாக இருந்தார்களே, நல்ல உறவாக இருந்தார்களே, நல்ல விசுவாசிகளாய் நல்ல ஒருமைப்பாட்டுக்குள் இருந்தார்களே, நல்ல கணவன் மனைவி, நல்ல பெற்றோர் பிள்ளைகள் நல்ல உறவாக இருந்தார்களே. இப்பொழுது பிள்ளை அந்நியனாக மாறிவிட்டது. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் அந்நியராய் மாறிவிட்டார்கள். மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி அந்நியராய் ஏன் மாறினார்கள்? எங்கே மாறினார்கள்? கசப்பின் வேர் முளைக்க ஆரம்பித்து விட்டது. கசப்பை இருதயத்துக்குள் வைத்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ மாட்டார்கள், ஒன்றுபட்டு வாழ மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு அன்பு இல்லை. விசுவாசிகள் கசப்பை இருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தால் விசுவாசிகள் மத்தியிலே அன்பு இருக்காது. எந்த சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் அந்நியர்கள் தான். அவர்களை பார்த்தும் பார்க்காமல்லாவிட்டால் ஏதோ பார்க்கிறதை போல பார்த்து சிரிக்கிறதை போல சிரித்து போனாலும் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். ஆகையால் கசப்பு தான் வேர், அதுதான் முதல் ஆரம்பிக்கின்றது. விருப்பமில்லாத ஒன்று வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது அவ்வாறான அந்த கசப்பு என்ன செய்கின்றது? இரண்டாவது கோபமாய் மாறுகின்றது. விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு யாராவது பேசும் பொழுது, செய்யும் பொழுது, நடந்து கொள்ளும் பொழுது நம்மை ஏமாற்றி இருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், நமக்கு தீமை செய்திருக்கலாம், நமக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். இவ்வாறு அங்கே நடந்து கொண்டால் இதயத்தில் ஏன் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இவர்கள் இப்படி பேச வேண்டும், ஏன் இவர்கள் இப்படி நடக்க வேண்டும், சி இதெல்லாம் ஒரு சகோதரனாய் சகோதரியா இருந்து இப்படி இருக்கிறார்களே, இப்படி செய்தார்கள், இப்படி செய்து விட்டார்களே, இவர்கள் எல்லாம் விசுவாசிகளா, இவர்கள் எல்லாம் ஒரு மனைவியா, எல்லாம் ஒரு கணவர், சி கசப்பு. அதை இப்போது என்ன செய்கின்றது? கோபத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கின்றது. இப்பொழுதுதான் கோபப்பட ஆரம்பிக்கின்றோம். இந்த கசப்பு கோபத்தை இப்பொழுது கொடுத்து அங்கே அந்த கோபம் இப்பொழுது மூர்க்கமாக மாறுகின்றது. அந்த சம்பவத்தின் நிமித்தம் என்ன செய்ய நம்முடைய முக பாவனைகள் மாறுகின்றது. முகத்திலே ஒரு மூர்க்க குணம், ஒரு கோபத்தினாலே முகத்தினுடைய சாயல் மாறி அடுத்தது தூஷணம், கூக்குரல். அதுக்கு பிற்பாடுதான் கூக்குரல் போட ஆரம்பிக்கின்றோம், கோபப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றோம், சண்டை போட ஆரம்பிக்கின்றோம், வாக்குவாதப்பட ஆரம்பிக்கின்றோம், ஒருவர் குறை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். அவ்வாறான அந்த கூக்குரல் எழும்பி தூஷணம் தூசிக்கின்றோம். நீ எல்லாம் ஒரு புருஷன், நீ எல்லாம் ஒரு மனைவியா, நீங்கெல்லாம் ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா, நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறபடினா நீங்கள் எல்லாம் ஒரு சபைக்குரிய மக்களா அங்கே தூசிக்க ஆரம்பிக்கின்றோம். நீங்க எல்லாம் ஒரு பெற்றோரா, பிள்ளைகள் கூட எத்தனையோ பெற்றோரை பார்த்து நீங்கெல்லாம் ஒரு தகப்பனா, நீங்கெல்லாம் ஒரு தாயா, நீங்கெல்லாம் ஒரு பிள்ளையா என்று தூஷணம். தூஷணம் என்றால் ஏதோ இந்த அவுசுவாசில் பேசுறதை போல கெட்ட வார்த்தை பேசுவது தூஷணம் என்றல்ல. வாயை திறந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய கனத்தையும் ஸ்தானத்தையும் அவமதித்து நிந்தித்து பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் தூஷணம். இதெல்லாம் கூக்குரலினாலே அது கோவப்பட்டு பேசி பிற்பாடு இந்த தூஷணமான கேவலப்படுத்தக்கூடிய, அவர்களை நிந்திக்கக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய அந்த தூஷண வார்த்தைகள் வந்து அடுத்தது துர்க்குணம். பாருங்கள், கசப்பு எங்கு போய் எங்கே முடிகின்றது? அந்த துர்க்குணம் என்ன செய்கின்றது? அந்த கோபத்திலே அந்த தூஷணமாய் பேசியும் அடங்காமல் அடிப்பார்கள், இல்லாவிட்டால் எதுவும் சாமானை உடைப்பார்கள், இல்லாவிட்டால் தங்களே ஏதாவது கீறிக்கொள்ளுவார்கள், ஏதாவது வெட்டுவார்கள், கிழிப்பார்கள். இப்படியெல்லாம் கசப்பினுடைய வேறு உச்ச கட்டத்துக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டு அப்படியே அவனை என்ன செய்கின்றது? அங்கே துர்க்குணத்துக்குள்ளே கொண்டு போகின்றது. நல்ல குணமெல்லாம் போய்விட்டது. இதுவரைக்கும் நல்ல குணமாயிருந்த மனைவி, நல்ல குணமாயிருந்த கணவன், நல்ல குணமாயிருந்த விசுவாசிகள் துர்க்குணமாய் மாறிவிட்டார்கள். என்ன காரணம்?
எங்கிருந்து ஆரம்பித்தது? சகல விதமான கசப்பு. உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு சம்பவம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் நடக்கும் பொழுது அந்த காரியத்தை ஒரு கசப்பான ஒரு இருதயத்துக்குள் நீங்கள் அதை வைத்துக்கொள்ள விரும்புகின்ற அந்த வாழ்வு இருக்கின்றதே, அந்த வேர், அதுதான் இப்பொழுது என்ன செய்கின்றது? அங்கே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து 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 துர்க்குணமாய் மாறி இப்பொழுது என்ன செய்கின்றோம்? மன்னிக்க மாட்டேன். இப்பொழுது நீங்கள் மன்னியுங்கள் என்றால் என்னால் மன்னிக்க முடியாது. ஏன்? எனக்கு அவ்வாறு தீமை செய்தார், எனக்கு இவ்வாறு தீமை செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் இந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்குள்ளே வந்து நின்றதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்திலே கசப்பு. அந்த கசப்பின் வேரை, அந்த கேன்சர் உருவாகின்றதென்று கண்டு அதை உடனே ஆபரேஷன் செய்து அதை அகற்றி இருந்திருந்தால் ஆரோக்கியம் இருந்திருக்கும். ஆமென். ஆரோக்கியம் உள்ளவன் யார் தெரியுமா? ஆத்மாவிலே ஆரோக்கியம் உள்ளவன், மன்னித்து வாழ்பவன் ஆரோக்கியம் உள்ளவன். சரீரத்திலே ஆரோக்கியம் உள்ளவன் யார்? நோய் இல்லாதவன் தான் ஆரோக்கியம் உள்ளவன். ஆத்மாவிலே ஆரோக்கியம் உள்ளவன் மன்னிக்க தெரிந்தவன், மன்னிக்க மனப்பூர்வமாய் மன்னிக்க தெரிந்து வாழ்பவன் நல்ல ஆரோக்கியம் உள்ள மனுஷன். அவருடைய ஆத்மா நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றது. மன்னிக்க தெரியாதவருடைய ஆத்மாவிலே கேன்சர் நோய் பீடிக்க ஆரம்பித்து விட்டது. அவன் நோய்க்குரிய மனுஷன். அவன் நிச்சயமாய் அவருடைய ஆத்மா அழித்துவிடும், கட்டுவிடும். எப்போதென்றால் அந்த மன்னிப்பினுடைய வாழ்வு அவர்களுக்குள் அதை அசாதாரணமாக கொண்டு வாழும் பொழுது ஆத்மா கெட்டு அழிந்து விட்டது. ஆகையாலேதான் ஆரோக்கியமுள்ள சகோதர சகோதரிகளாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த ஆரோக்கியமுள்ள சகோதர சகோதரிகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் யாதொரு கசப்பும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது, ஒருவரை குறித்தும் இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். யாரை குறித்தாவது ஒரு கசப்பு உங்களுக்குள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றதா? சகோதர சகோதரை குறித்தோ, மனைவியை குறித்தோ, கணவனை குறித்தோ, உங்களுடைய மாமியை குறித்தோ, உங்களுடைய மாமாக்களை குறித்தோ, உங்களுடைய மருமக்களை குறித்தோ, உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோர்களை குறித்தோ, அவிசுவாசிகளை குறித்தோ, யாரை குறித்தாவது, ஒரு மனுஷனை குறித்தாவது ஒரு கசப்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றதா? சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நல்ல ஆரோக்கியமுள்ள ஆத்மாவிலே நல்ல ஆரோக்கியமுள்ள சகோதர சகோதரிகள். ஆனால் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கும் பொழுது இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியும் யாரை குறித்து கசப்பாக இருக்கிறீங்க. இருக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும் யாரை குறித்து கசப்பாக இருக்கிறீர்கள். இந்த கசப்பை நீங்கள் வைத்திருக்க விரும்புகிறீர்களா? இந்த கசப்பை நீங்கள் தொடர்ச்சியாக இதை நீங்கள் வளர்க்க விரும்புகிறீர்களா? கேன்சர் நோய் என்பதை கண்டுகொள்ளுங்கள். இது இப்போது உங்களுக்கு தெரியாது. முற்றிவிட்டால், உங்களுடைய ஆத்மா கெட்டு போய்விட்டால் நீங்கள் எங்கே நிற்க முடியும்? ஆகையால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல அவர் மன்னிக்காவிட்டால் நீங்கள் எங்கே நிற்க முடியும்? நீங்கள் அங்கே வாழ முடியும்? அவர் மன்னித்து உங்களை அன்பு செய்து நேசிக்கின்றாரே, நீங்கள் அந்த அன்பிலே நடக்க வேண்டுமாக இருந்தால் கசப்பு கூட உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். கசப்பு, ஒரு கசப்பு கூட இருக்கக்கூடாது. தெய்வத்துக்கு முன்பாய் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே யாதொரு மனுஷனை குறித்தும் கசப்பை என் இருதயத்திலே நான் வைத்திருப்பதற்கு நான் விரும்புவதே இல்லை. கசப்பான சூழ்நிலைகள் வருகின்றது, இல்லை என்றில்லை. குடும்பத்திலே வருகின்றது, அங்கே விசுவாசிரமத்திலே வருகின்றது, அவிசுவாசிரமத்திலே வருகிறது, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கசப்பான சூழ்நிலை வருகின்றது. ஆனால் இருதயத்தின் கசப்பு எனக்கு தெரியும். கசப்பு இருக்குதா இல்லையா என்று நான் கண்டுகொள்ளுகின்றேன். அந்த கசப்பை அழிக்க விரும்புகின்றேன். அது வேர்கொள்ள நான் அனுமதிக்க விரும்புவதில்லை. ஆகையால் எந்த சகோதர சகோதரிகள், எந்த மனுஷனையும் என்னால் மன்னிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் கர்த்தருடைய தயவு. அதை அவர் கீழே நாம் வாசித்ததை போல அந்த 32வது வசனத்திலே இப்படியெல்லாம் நாம் மன்னிக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் தயவு காட்டுங்கள். தேவன் நமக்கு தயவு காட்டினபடியினாலே தான்
அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். தயவென்றால் என்ன? யாரையாவது பார்த்து ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை ஒரு தர்மம் கேட்டுக்கொண்டு வந்தால், அம்மா ஐயா நான் அனாதை, அம்மா அப்பா இல்லை என்று ஒரு சிறிய பிள்ளை வந்தால் மனுஷன் இறங்குகின்றான். ஏன்? பாவம். சிலரை பார்த்து இவ்வாறு சொல்லுவோம் இல்ல, பாவம். அந்த பாவம் என்கின்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கு தயை காட்டுகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு நம்மிடத்தில் தயை காட்டுகின்றோம். கணவனை இழந்த ஒரு மனைவி, அந்த மனைவியை பார்க்கும் பொழுது ஒரு தயை காட்டு பாவம். அந்த பாவம் என்கின்ற தயை நம்மிடத்திலிருந்து வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் ஆசைப்படுகின்றோம். அது தயை. அந்த தயையில் இருந்துதான் மன உருக்கம் வரும். அதை சொல்லுகிறார், தயை மன உருக்கத்தை. ஆகையால் இந்த தயை தேவன் நமக்கு காட்டியெல்லாம் நம்மை மன்னித்து இவ்வாறெல்லாம் நம்மை நடத்துகின்றதை போல நீங்கள் ஒருவருக்கொருவர் தயை காட்டுங்கள். பாவம். யாரை பாவம்? என்னுடைய மனைவி கோபமாய் என்னை பார்த்து, அங்கே இல்லாவிட்டால் உங்களுடைய கணவன் கோபமாய், விசுவாசிகள் கோபமாய் உங்களை தாறுமாறாய் பேசுகிறார்கள், அவமானப்படுத்தி பேசுகிறார்கள், தூற்றி பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவளை பார்க்கும் பொழுது தயை காட்டுங்கள் என்றால் என்ன? பாவம். அவளை பார்த்து பாவம் என்றா சொல்ல முடியும்? பரதேசி, சனியன், பிசாசு மாதிரி நிற்குது, பேபூந்துட்டு போல இருக்கு என்று தான் என்ன செய்வார்கள்? அப்படியெல்லாம் திட்டுவார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவளை பார்த்து பாவம். இயேசு சிலுவையிலே அப்படித்தான் பார்த்தார். பாவம், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், என்ன செய்கிறது இவர்களுக்கு தெரியவில்லை, பாவம் இவர்களை மன்னியும். அந்த தயை புரண்டோடி அது எல்லாரையும் மன்னிக்க முடிந்ததே. மன்னிப்பதற்கு பிரதான காரணம் மனுஷனிடத்திலே தயை இருக்க வேண்டும். நாம் தயை உள்ள மனுஷர்களாய் மாற வேண்டும். நம்மிடத்திலே தயை இருந்தால் அவனை பார்த்து பாவம், யாரை பார்த்து பாவம் என்று சொல்ல முடியும்? அது சொல்ல முடியுமா? முடியாது. அதில் கோபம்தான் நமக்கு வரும், கசப்பு வரும், மூர்க்கம் வரும், கூக்குரல் வரும். ஆனால் பாவம் என்று எப்போது சொல்ல முடியும்? சுயத்திலே இந்த மனுஷன், ஆண்டவரே இந்த மனுஷன் சுயம் கொண்ட வாழ்விலே இவனால் விடுபட முடியவில்லை. சுயம் இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றதே, சுயத்தில் இந்த அளவுக்கு இவன் மேலோங்கி இருக்கின்றானே, பாவம். அந்த சுயம் கொண்ட வாழ்வை எனக்குள்ளே நீர் அங்கே விடுதலை ஆக்கி கொண்டு வருகின்றீர். அந்த விடுதலை இந்த மனுஷனுக்கு இல்லையே. அப்படித்தான் தயை காட்டி அறியாமல் செய்கின்றார்கள், தெரியாமல் செய்கின்றார்கள், மன்னியும் ஆண்டவரே. ஆகையால் அங்கே அறியாமல் ஒருவேளை பேசுகின்றார்கள். சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலையிலே ஒரு மனைவியோ கணவனோ ஏதோ யாரோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள், அது உண்மையா பொய்யா என்று கேட்பதே இல்லை, விசாரிப்பதே இல்லை. உடனே அதை வைத்துக்கொண்டு பேசுவார். நீங்கள் என்ன அவ்வாறு நடந்தீங்களா, இவ்வாறு நடந்தீங்களா, இப்படி செய்தீங்களா, அப்படி செய்தீங்களான்னு பேசுவார். ஆனால் காரியம் நடக்கவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கணவரோ மனைவியோ அதை மன்னிக்கின்ற ஆவியுடைய என்ன செய்வான்? பாவம், அறியாமல், தெரியவில்லை, புரியவில்லை, காரியம் விளங்கவில்லை. விளங்கப்படுத்தலாம், நாம் சாந்தமாய் விளங்கப்படுத்தலாம். ஆனால் அறியாமல் இதை பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று அந்த தயை, அப்படி தயை காட்டினால் நாம் இலகுவாய் மன்னித்து விட முடியும். ஏனென்றால் அந்த தயையிலிருந்து தான் இரக்கம் வெளிப்படும், மன உருக்கம். இந்த பாவம் என்று சொல்லி நாம் இறங்குகின்றோமே, அந்த இரக்கம் சுயத்திலே பாவம், இந்த மனுஷன் சுயத்திலே மேலோங்கி இருக்கின்றான் என்று தயை காட்டி வாழும் பொழுது இரக்கம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். அந்த இரக்கம் வெளிப்படும் பொழுது கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். இது இலகுவான வாழ்வு. இப்படி இல்லாமல் யாரும் யாரையும் மன்னிக்க முடியாது. கசப்பு என்கின்றது ஒன்று இருதயத்துக்குள் வரும் பொழுதே அந்த கசப்பை வெளியே நாம் அகற்றிவிட்டால் அந்த மனுஷனுக்கு தயை காட்டி இரக்கம் காட்டி அவனை மன்னித்து விட முடியும். இந்த மன்னிப்பின் மாட்சிமை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
இந்த கிறிஸ்துவனுடைய இந்த உடன்படிக்கையிலே பங்கு கொள்ளுகின்ற நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுகின்ற அந்த வாழ்வில் நாம் பங்குள்ள ஜனங்களாய், அன்பிலே நடந்து கொள்ளுகின்ற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். யாரை குறித்தும் கசப்பு உங்கள் இருதயத்தில் இருந்தால் இப்பொழுதே அந்த கசப்பினுடைய வேரை, அந்த கேன்சருக்குரிய வியாதியை கர்த்தருடைய சமூகத்திலே நியாயம் தீருங்கள். தயை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். உங்களால் இலகுவாக அவளை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கசப்பை இருதயத்திலே வைத்துக்கொண்டு மன்னிக்காத வாழ்விலே நீங்கள் இருந்து கொண்டு இந்த கர்த்தருடைய மேச்சையிலே யாரும் பங்கு கொள்ள முடியாது. அவ்வாறு நீங்கள் பங்கு கொண்டால் அபாத்திரமாய் நீங்கள் போச்சனவானம் பண்ணுகிறவளாய் குற்றமுள்ள ஜனங்களாய் மாறுவீர்கள். அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகினால் ஆக்கினை தீர்ப்பு தான் நமக்கு உண்டாகும். ஆக்கினை தீர்ப்புக்காக நாம் இதை செய்வதில்லை. நாம் ஜீவன் பெற்று வாழும்படிக்கே இந்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகையால் கசப்பான ஒரு காரியத்தை இருதயத்திலே யாரை குறித்தாவது இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பி அந்த கசப்பை ஒழியுங்கள். இந்த கசப்பு எப்போதெல்லாம் விருப்பமில்லாத சூழ்நிலை வருகிறதோ அது கசப்பாய் இருதயத்துக்குள் வரும் பொழுதே ஆண்டவரே இந்த கசப்பு எனக்கு இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு என்னுடைய இருதயத்திலே வேர்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். இதை ஒழித்துவிடும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். உங்களை விட்டு நீங்க கடவுது வெளியேற்றுங்கள். கசப்பை வெளியேற்றும் பொழுது அவர்கள் என்ன பேசியிருந்தாலும் நீங்கள் மன்னித்து அன்பிலே நடந்து உங்களுடைய அன்பை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த ஒரு நல்ல சுவிசேஷம் நம் எல்லோருக்கும் சொந்தமாய் மாறினால் எல்லோருடைய வாழ்விலும் அன்பு கட்டப்பட்டு வளர முடியும். இந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க தெய்வம் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். யாய் பேசிய போல் உண்மையாய் என்னோட வாழ்க்கையிலே ரசிக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் உண்மையாய் எந்த ஒரு சோர்னையோ எந்த ஒரு மனுஷனையோ நம்பி மன்னிக்க முடியாத ஒரு காரியத்திலே தேவன் அந்த ஒரு வாழ்க்கையிலே நடத்தாத ஒரு ஜீவியத்தை இந்நாள் வரைக்கும் அப்படி தேவன் நடத்திக்கொண்டே வருகிறார். மன்னிக்கிற ஒரு ஜீவியம். ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்திலே ரசிக்கப்பட்ட வாழ்க்கையிலே கண்டுகொண்டெல்லாம் அதே ஒரே ஒரு வசனம், அந்த வசனம் இந்நாள் வரைக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதே தேவன் எனக்குள்ளாக அவர் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இந்த நாள் வரைக்கும் அதை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மார்க்குகளின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமேன். இந்த ஒரு வார்த்தை நான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த வார்த்தை என்னோடு தேவன் ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியம். இயேசு கிறிஸ்து அதை சொல்லும்போது ஒன்றை அவர் பேசினார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஒருவனுடைய ஒரு குறை என்று இயேசு சொன்னார். ஆனால் பரமபிதா என்னுடைய பல தப்பிதங்கள் என்றால் நான் இருதயத்திலே நான் என்ன செய்யலாம்? திடீரென்று கசப்பு கொள்ளலாம், எரிச்சல் அடையலாம், கோபம் கொள்ளலாம், தர்க்கம் கொள்ளலாம், ஒரு வெறுப்பை காட்டலாம். இருதயத்திலே நேரடியாக காட்டுறது ஒன்று தான், ஆனால் இருதயத்திலே பல காரியங்கள். ஆனால் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு குறை அவன் நேரடியாக செய்கிற, அல்லாட்டி ஒரு சகோதரன் நேரடியாக செய்கிற, ஒரு சகோதரி நேரடியாக செய்கிற, அல்லது இன்னொரு இந்த உலகத்து மனுஷன் நேரடியாக செய்கிற எந்த ஒரு குறை நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுடைய தப்பிதங்கள் அத்தனையும் நான் மன்னியாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல தப்பிதங்கள், பல குறைகள் அந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இந்த ஒரு கசப்பான வேர் எழும்பி அநேரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அந்த கசப்பை அப்பயே அகற்றும், அப்படியே முறு. ஏன்னு சொன்னால், நான் போய் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது, தேவன் சமூகத்தில் நிற்க முடியாது, தேவனோடு நான் ஒன்றித்து வாழ முடியாது. நான் மன்னிக்கலைன்னு சொன்னால், எந்த மனுஷனை எந்த சோர் சொல்லு நான் ஒரு காரியத்தில் கூட மன்னிக்கலைன்னு சொன்னால்
அவருக்கும் எனக்கும் தொடரே இல்லாமல் போயிடும். அவர் நான் போய் ஜெபம் பண்ணுறது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகையால் இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சவாலாய் தேவன் அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக இந்த ஒரு காரியத்தை தேவன் தந்து, அந்த இரக்கமுள்ள தேவன் எனக்கும் அந்த இரக்கத்தை தந்து இன்னும் அதிகமாய் அந்த இரக்கத்தின் மத்தியிலே எல்லாரையும் நான் மன்னித்து என்னுடைய வாழ்க்கையில் ஜீவியத்திலே தேவனோடு ஒன்றித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ தேவன் கிருபை செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நாமே தேவனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. சபையிலே தேவன் பாரமுடையவராய் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த அன்பை குறித்தான குறைவுகளை தேவன் சபையில் வெளிப்படுத்தினருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்களிலே சபையிலே காணப்படக்கூடியான குறைவுகள் சகோதரர் மத்தியிலே, சகோதரிகள் மத்தியிலே, பெற்றோர் மத்தியிலே காண்பிக்கப்படக்கூடியான அன்பில்லாத அந்த குறைவுகள் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை எத்தனை பேர் அங்கே அதை நான் இங்கே எனக்கென்று நான் அங்கே விசுவாசிக்கிறேனுங்கிறான அந்த வார்த்தையிலே அங்கே நான் குணப்பட வேண்டுமென்றான ஒரு ஆவி என்னிடத்தில் அங்கே இருக்கிறது என்றான அந்த காரியம் அங்கே சகோதரத்தில் யாரு கசப்பு என்றான இல்லை காய்மிகாரம் என்று சொல்லக்கூடியான காரியங்கள் இங்கே ஒருவரை குறித்து ஒரு சகோதரனை குறித்து ஒருவர் வந்து ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அது நடந்த காரியமோ இல்லை நடக்கவில்லையோ அந்த காரியங்களை அதை இங்கே சொல்லும்போது அந்த காரியங்களை இங்கே மனசிலே அதை அங்கே அதை வைத்துக்கொண்டு அப்படியே வைத்துக்கொண்டு அதை இங்கே ஒரு மாதம் கழித்தோ இல்லை ஒரு வருடம் கழித்தோ அதே காரியங்களுக்கு அந்த சகோதரன் இங்கே ஒரு பலவீனம் ஒன்று இங்கே வரும்போது இங்கே முன்பு அந்த சகோதரன் அதே காரியத்தை இங்கே செய்து இப்படியா என்ன செய்கிறாங்க இங்கே இருக்கிறான்ற காய்மரம் கொண்ட அந்த அன்பற்ற சுபாவங்கள் இன்றைக்கு அது தலதூக்கி சபையில் மேலோங்கி வளரக்கூடியான துயரமான ஒரு காரியங்கள் அதை குறித்தான பாரத்தையும் தேவன் கடந்த நாட்களில் தேவன் அங்கே கொடுத்தார். இன்றைய நாட்களில் சபையில் பேசிய வார்த்தை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வாழக்கூடிய என்னுடைய ஜீவியம் என்னுடைய நாளாந்தம் எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத தப்பிதங்களை தேவன் எனக்கு நிமிஷந்தோறும் மன்னித்து மன்னித்து கழுவி அங்கே நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கே தெரியாதபடிக்கு அதை மன்னித்து கழுவி என்னை தூய்மையாக்கின அந்த தேவனுடைய சமூகத்திலே வாழக்கூடியான என்னுடைய ஜீவியத்தின் நாட்களிலே எனக்கு முன்பாய் எனக்கு தந்த சவுனுடைய தப்பிதங்களை இன்றைக்கு நேர்முகமாய் என்னுடைய மனப்பூர்வமாய் அங்கே நான் மன்னிக்க முடியவில்லைன்னு சொன்னால் என்னுடைய பாவங்கள் அங்கே ஒருபோதும் கழுவப்பட முடியாது. நான் ஒரு புறஜாதியானாய் தேவனுடைய சமூகத்திலே ஒரு அந்நியனாய் மன்னிக்கப்படாத ஒரு மனுஷனாய் கர்த்தருடைய அங்கே மேஜையிலே கலந்து கொள்ளக்கூடாத ஒரு புறமான மனுஷனாக தான் இருப்பேன். தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே மீயான அன்பும் ஐக்கியம்ங்கிறான அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலும் அங்கே இப்பொழுது இல்லை எப்பொழுதுமே அது ஆழமாய் பதிந்தது ஒன்றாக அங்கே ஏதோ ஒன்று விசனம் இல்லை கசப்பான வேறங்கே எழும்புதுன்னு சொல்லிவிட்டால் அந்த இடத்துக்கு நேரே சென்று நான் நினைச்சுவிடுவேன். அங்கே காலிலே விழுந்துவிடும். அது அந்நிய பிரஜாதியாக இருந்தாலும் சரியான் சகோதரலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரியான் முழுவதுமாய் காலிலே விழுந்துவிடும். ஏன்னு சொன்னால் அந்த மன்னிப்பு எனக்கும் அங்கே என்ன செய்யணும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்டான அந்த ஒப்புரவு ஆவியிலே தொடர்ந்தும் வளர பரிசுத்தாவை நடத்தவன் விசுவாசிக்கிறேன். நான் சபையில் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் சபையிலே வார்த்தை எடுக்கும் பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக என்னை குறித்த ஒரு சௌரன் பேசினாகவும் அவருடைய வீட்டில் உள்ளான சௌரம் அது கூறும் பொழுது என்னுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டான நிலைகளெல்லாம் அறியாமல் கூறிவிட்டார் மன்னித்துக்கொள்ளவும் சொல்லி எண்ணிக்கொண்டு வீடு சென்ற பொழுது அதை நான் மறந்து விட்டான காரியங்களான அடுத்த நாள் அந்த சௌரனை காணும் பொழுது உள்ளத்தில் எழுமுகின்றான அந்த கோபங்கள் அந்த வைராக்கியங்கள் எல்லாம் தேவன் அதே நாள் பின்னரமே எனக்கு காண்பித்தான நிலைகளெல்லாம் உன்னுடைய தகப்பனால் உன்னுடைய சகோதரம் உடன் பிறந்தார்கள் நீ செய்யும் பொழுது நீ எவ்வாறு அதை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை உள்ளே மறைத்து அதை மன்னித்து மறக்கின்றாயோ அதே போலே இந்த வாழ்விலே நீ இருந்தால் மட்டுமே அந்த சகோதரனை நீ மன்னிக்க முடியும் என்பதை தான் தேவன் என்னிடத்தில் கேள்வி கேட்ட நிலைகள். என்னுடைய உடன் பிறந்தவர்களை நான் எவ்வாறு ஒரு நேசித்து அதை மன்னிக்க வேண்டும்னு சொல்லி அதை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் எவ்வாறு அதை முயற்சி செய்து அதை மன்னிக்கின்றேனோ அதே வாழ்வு என்னிடத்தில் இருந்தால்தான் அந்த சகோதரனை மன்னிக்க முடியும் என்பதை தான் அந்த தேவன் உடனடியாகவே என்னிடத்தில் பேசின நாட்கள். ஆனால் அதே நாள் அந்த நாள் கூட சென்று அந்த கேன்சர் வியாதியானது அது பரவக்கூடிய நிலைகளில் அந்த உடனே நான் அதை எடுத்து விட வேண்டும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டான காரியமெல்லாம் என்னை நான் சௌரனை மன்னிக்கிறது போல உடன் பிறந்த சௌரனை மன்னிக்கிறது போல அவர்களை மன்னித்து வாழக்கூடிய அந்த வாழ்வை தாரும் என்று சொல்லித்தான் தேவனிடத்தில் கேட்டான நிலைகள்லாம் தேவன் எனக்கும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தந்தார். நான் தேவனை அதே மசோதிக்கின்றேன். இன்று அந்த வார்த்தையானது இன்னும் என்னை அவருக்குள்ளாக ஊன்ற கட்டப்படவும் இன்னும்
வைராக்கியமாக வாழத்துக்கான இந்த வாழ்வை தேவன் இந்த காலவெளியில் தந்த தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். அந்த வாழ்க்கையானது என்னிடத்தில் தேவன் வருகிற நாட்களிலும் இன்னும் அதிகமாய் தரும்படியாக நான் என்னுடைய குறைவுகளை இன்னும் அதிகமாக காண்கின்றேன். மனப்பூர்வமாக மன்னிக்கத்தக்கான இந்த வாழ்வை வருகிற நாட்களிலும் தேவன் எனக்கு தந்த உதவி செய்வாராக. அவையானவர் இந்த காலை வேளையுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் இந்த காலை வேளையிலுமாய் மன்னிப்பை குறித்து பேசும்போதும் என்னை அதிகமாய் உணரும்படி என்னுடைய ஜீவியத்திலே நான் என்னுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு எந்த விதத்திலே மாறுகிறது, என்ன விதத்திலே போகிறது என்பதை குறித்து சகோதரன் அதிகமாய் ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவாய் பேசினார். நான் மன்னிக்கிற பகுதிகளிலே நான் ஆரம்பத்திலே என்னுடைய காரியத்தை நான் அதை சரி செய்யாத பகுதியிலே அதை நான் அலட்சியமாய் விடுவேன். ஆனால் என்னுடைய காரியம் அது அடுத்தடுத்த காரியத்தில் அது அதற்குரிய உணர்வே இல்லாமல் ஒரு கேன்சரை போல் மாறிவிடும் என்பதை சகோதரன் சொன்னது அது நிஜத்திலும் உண்மையிலும் உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை கண்டுகொண்டும் இருக்கிறேன். நான் ஒரு மன்னிக்கக்கூடிய காரியத்தை நான் ஆரம்பத்திலே நான் அதை சரியான முறையில் அதை செய்யாவிடும்போது இந்த காரியம் அது அடுத்தடுத்த காரியங்களிலே அதை குறித்தான ஒரு உணர்வில்லாதவனாயும் ஒரு மரத்து போனவனாயும் அதை குறித்தான காரியமே இல்லாதவனாய் என்னுடைய ஜீவியம் மாறி அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றதையும் நான் கண்டு கொண்டேன். நான் எப்போதெல்லாம் என்னுடைய ஜீவியத்தை நான் தேவனுக்கு முன்பாய் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மன்னித்தது போல் நீங்களும் உங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள்னு சொன்னான அந்த வசனத்தை நான் உண்மையாக என் ஆழத்திலே அவர் கொண்டான ஜீவனுள்ள வார்த்தையை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்வேனானால் என்னுடைய ஜீவியத்தில் முழுவதையுமே நான் தேவனுக்கு முன்பாய் முழுவதையுமே மன்னித்து மறந்து வாழக்கூடிய ஜீவியத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு கொடிய வியாதியிலிருந்தும் என்னுடைய ஆத்மா அழிந்து போகாதபடி என்னுடைய ஆத்மா மீண்ட ஒரு கேன்சருக்குள்ளாய் என்னுடைய ஜீவியத்துக்குள்ளே கடந்து சென்று நான் ஒரு முடிவில்லாத வாழ்வு மரணத்துக்குள்ளாய் போய்விடும். அந்த வாழ்க்கையை நான் கொடுத்து இன்னும் நான் பயப்படுகிறேன். அந்த எச்சரிப்பான வார்த்தைக்குள்ளாய் தேவன் இந்த நாளுமாய் பேசினதுக்காய் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த வரப்போகும் நாட்களிலேயும் நான் கவனமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதத்திலுமே மன்னிக்கக்கூடிய காரியங்களை நான் எழுதலே எல்லாவற்றையும் மன்னித்து நான் மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆவியான எனக்கு உதவி செய்வான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். நான் தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் சபையில் கொடுத்தான வார்த்தை என்னையும் தேவன் இந்த இதயத்தில் இருக்கிறான அந்த கசப்பு உணர்வை குறித்து தேவன் இந்த கால வேளையிலும் என்னோட பேசினார். தேவன் இந்த கால வேளையிலும் இந்த சகோதரன் மூலம் பேசினார். ஒரு மனுஷனுக்கு அங்கே உடம்பிலே அங்கே பலவீனம், அங்கே நோய், அங்கே பலவீனம் உடம்பிலே காண்கிறதுன்னு சொன்னால் அங்கே வைத்தியரை நாடி அங்கே அந்த வைத்தியர் செக் பண்ணும் பொழுது அங்கே உனக்கு இந்த ஒரு கான்சர் வியாதி இருக்கிறதை அங்கே கண்டுபிடித்து விட்டு அங்கே ஹாஸ்பிட்டலே அங்கே வைத்து விட்டு அவர்கள் வைத்தியம் 7 வரைக்கும் செய்து அங்கே இனி வீட்டை போங்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நோய் தீராத நோய், அதை மாற்ற முடியாத நோய். அவர்கள் அங்கே வீட்டை சென்ற பொழுது அங்கே இருக்கும் வரைக்கும் அவர்கள் மரித்து போகிறார்கள். காலவேளையில் தேவன் இந்த ஒரு நோயை குறித்தான இந்த ஒரு வார்த்தையை என்னோட பேசினார். என்னுடைய இருதயத்திலே தேவன் இந்த ஒரு நோயை குறித்து பேசும்பொழுது உன்னுடைய இருதயத்திலே இந்த கசப்பு உணர்வு, அந்த நோய் உன்னுடைய இருதயத்திலே இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறதை தேவன் இந்த காலவேளையிலும் தேவன் இந்த வார்த்தை கூட என்னோட பேசினார். நான் மனந்திரும்ப வாஞ்சிக்கிறேன். என்னுடைய இருதயத்திலே அந்த கேன்சர் வியாதி, அந்த நோய், இந்த இருதயத்திலே அந்த கசப்பான அந்த வைராக்கியம், அந்த வேர் என்னுடைய இருதயத்திலே முழுமையாய் பரவி விட்டுதென்றால் அதை ஒன்றும் செய்ய முடியாத என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் பேசினார். நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். நானும் இனிவரும் நாட்களில் இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து எந்த ஒரு மனுஷரை குறித்தான கசப்பு என்னுடைய இருதயத்திலே மேற்கொள்ளாதபடி நான் இப்போவே அந்த வேரை நான் பிடுங்கி எறிய வாஞ்சிக்கிறேன். என் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னால் கூடாத தேவன் தானே. இனிவரும் நாட்களில் நான் சோதிக்கப்படுற சூழ்நிலையில் எந்த மனுஷரை குறித்தான கசப்பு உணர்வோ என் இருதயத்திலே காணப்படாதபடி நான் மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக வாழ தேவன் இனிவரும் நாட்களில் அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நடத்துவராகும். கர்த்தருடைய வசனம் இப்படிதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை இங்கே அதிகமாக என்னை உணர்த்தியது. இன்று இங்கே சோரன் பேசிய அநேக முழு வார்த்தைகளும் அங்கே அது எனக்கென்றே இங்கே தேவன் தந்திருக்கிறார் என்று தான்
இந்த காலை வேளையிலே நான் அங்கே உறுதி செய்திருக்கிறேன். ஏனென்றால் இங்கே கூறப்பட்ட அத்தனை காரியங்களும் அங்கே எனக்குள்ளே நடந்தேறிக் கொண்டிருக்கிறதை என்னால் இந்த காலை வேளையிலே உணர முடிந்தது. ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் உள்ள கசப்பு என்னுடைய இருதயத்துக்கு மட்டுமே தெரியும். அவற்றை நான் ஒவ்வொரு காரியங்களாக அங்கே சோரன் பேசும்போது என்னை நான் அங்கே நியாயம் தீர்க்கும் போதெல்லாம் அந்த நியாயத்தீர்ப்பு அங்கே எனக்குள்ளே முடிந்த பிற்பாடு எனக்குள்ளே ஒன்று தோன்றியது. நான் இவ்வளவு ஒரு கேடுகட்ட மனிதனா என்று என்னை நானே கேட்கக்கூடிய ஒன்றாயிருந்தது. தேவன் இங்கே அன்புள்ளவராய் இருக்கிறபடினால் இன்றைய நாட்களிலே தேவன் என்னுடைய ஜீவியத்தின் அந்த காரியங்களை அங்கே வெளிப்படுத்தியிருந்தார். இன்றைக்கு இத்தனை நாளும் நான் தேவனுடைய சமூகத்திலே அங்கே நான் ஜெபித்தது சாரமற்ற ஜெபமும் அங்கே தேவனுக்கென்று செய்த அநேக காரியங்களும் அங்கே சாரமற்றதாயும் அங்கே இருந்திருக்கிறது என்கிறதை இந்த காலை வேளையில் உணர்ந்து கொண்டேன். மொத்தத்திலே அங்கே சாரமற்ற ஒரு கிறிஸ்தவன் என்கிறதை தான் இந்த காலை வேளையை நான் என்னை நியாயம் தீர்த்து கொண்டேன். இந்த நிலையிலே தேவனுடைய சமூகத்திலே நான் அங்கே பந்தி அமரக்கூடிய ஒரு தகுதியுடையவனா என்கிறதை இந்த காலை வேளையில் எனக்குள்ளே நான் கேட்டு நிற்கிறேன். தேவன் தாமே அதற்கும் எனக்கு உணவை தர வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய அந்த கசப்பு அது வேர்விட்டு அங்கே பெரிய விருட்சமாய் சென்று விடாதபடிக்கு என்னுடைய அந்த கசப்பை இன்றைய நாட்களில் எடுக்கும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். என்னால் முடியாது, பரிசுத்தாவியானவரால் மட்டுமே எங்கள் தேவனால் மட்டுமே முடியும் என்கிறதை இந்த வேளையில் எனக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். வரும் நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை தேவன் தந்து என்னை வளைந்து நடத்துவான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் தேசாரா நான் ஸ்தோத்திரம். தேவன் சபையிலே கொடுத்த வார்த்தைக்காய் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே கசப்பு அதை எவ்வளவு மேற்கொண்டு அது முற்றி ஒரு முரட்டாட்டத்தின் ஆவியை ஒரு மனுஷனுக்கு அதை இங்கே கொடுக்கிறதுங்கிறதை நாட்களிலே தேவன் சபையில் இங்கே பேசும்போது நான் என்னை நானே ஆராய்ந்த போது எல்லாம் இன்றைக்கி யாராவது ஒருவர் எனக்கு பிடிக்காத காரியங்களையோ அல்லது நான் வெறுக்கிறதான எதையாவது ஒன்றை எனக்கு செய்யும்போது நான் அந்த இடத்திலே என் இருதயத்திலே தோன்றக்கூடியான அந்த கசப்புகள் அவர்களை குறித்தான அந்த முரட்டாட்டமுள்ள ஆவிகள், கோபங்கள், இவைகளை நான் இதயத்திலே நான் அதை ஏற்றுக்கொள்ள நான் மனதாக இருப்பேனாக இருந்தால் என்னிடத்தில் உண்மையான ஒரு தெய்வ அன்பு இல்லாத ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேன் என்பதை உணரும்படியாக நாட்களிலே தேவன் எங்கள் சபையிலே என்னை பலப்படுத்தினார். இன்றைக்கு உண்மையுள்ள தெய்வ அன்பு அது எப்பேற்பட்ட கசப்பானாலும் எனக்கு எதிராக வரக்கூடியான எப்பேற்பட்டதான காரியமாக இருந்தாலும் அதை மன்னித்து விடுவதே அந்த உண்மையான தெய்வ அன்பு. அதை நாட்களிலே நான் இதயத்திலே நான் சுதந்திரத்தை கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்பதை நாட்களில் நான் சிந்திக்கும்போது என்னிடத்திலும் அநேக குறைவுகளை தேவன் நாட்களில் இங்கே காண்பித்தார். இன்றைக்கு நான் மனம் திரும்பக்கூடியான ஒரு ஜீவியத்திலே நானும் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். சத்தியத்தின் பிரகாரம் என்னை தாழ்த்தின ஒரு மனுஷனாக இங்கே நிற்கிறேன். என்னுடைய குறைவுகளெல்லாம் இன்றைக்கு கசப்புகளை இருதயத்திலே வைத்து வைத்து அதை பெரிதாக வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக கடந்த நாட்களிலே நானும் என்னுடைய ஒவ்வொரு ஜீவியத்திலே நான் வாழ்ந்த ஒரு நிலைய நாட்களிலே தேவன் அதிகமாக என்னை காண்பித்தார். நானும் வருகிற நாட்களிலே கசப்பு அது நீங்குவதற்கு ஏதுவாக இங்கே நான் மற்றவருடைய காரியங்களை மன்னிக்கும் போது பிதா என்னுடைய காரியங்களை மன்னிப்பார் என்கிறதான அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு ஏதுவாக ஒரு நாட்களிலே தேவனை நடத்துவார் அறிக்கை செய்கிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலும் இன்றைக்கு மன்னிப்புள்ளான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டான அந்த காரியங்கள் மூலம் தேவன் கற்றுத்தந்தான காரியமெல்லாம் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு கசப்பு நிறைந்தான அந்த வாழ்க்கை எப்பொழுது அது கோபம் உள்ளதாய், மூர்க்கம் உள்ளதாய், கூக்குரல் உள்ளதாய், அங்கே தூசணங்களால் நிறைந்தான ஒரு வாழ்க்கையை அங்கே எப்பொழுது அது காணப்படுகிறதோ அப்பொழுது நான் அங்கே ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனாய் அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு குஷ்டரோகம் உள்ளான ஒரு மனுஷனாய் அங்கே நான் நிற்கிறேன் என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அப்பேற்பட்டால் அந்த கசப்பு நிறைந்தான ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னுடைய விட்டு அங்கே நீங்கிறதான ஒரு நீங்கத்தக்கதுக்கு ஏதுவான அது காரியமெல்லாம் இன்றைக்கு நான் மற்றவர்களுக்கு முன்பாக தயவுள்ளவனாயும் மன உருக்கமுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறான ஒரு வாழ்க்கை மூலமாகத்தான் இன்றைக்கு அவர்
என்னை மன்னித்தது போலவே நானும் மற்றவர்களை மன்னித்து வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே அன்புள்ள ஒரு ஜீவியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அங்கே வெளிப்படுத்தி வாழ முடியும் என்றான். அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த மன்னிப்பை குறித்தான காரியங்களிலே தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசுகிறதான காண்பிக்கிறதான காரியமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியங்களை அங்கே நான் மனம் கசப்பு கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான காரியங்களை ஒரு மனுஷன் அங்கே செய்கிறதான அந்த சூழ்நிலையிலே தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசுகிறான காரியமெல்லாம் என்னுடைய முன்னைய நிலைமையை நான் அங்கே பின்னோக்கி பார்க்கிறதான அந்த காரியங்களை தேவன் என்னுடைய மனக்கண்ணு முன்னால் உடனடியாக நிறுத்துகிறான காரியங்கள். அந்த சூழ்நிலையிலே என்னுடைய ஜீவியத்தை நான் அங்கே நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய அந்த சூழ்நிலை, என்னுடைய அந்த பாவமான காரியங்களை நான் அங்கே எவ்வளவாய் தேவன் அங்கே என்னை மன்னித்திருக்கிறார். அப்பேற்பட்டான அந்த காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கிறான். அந்த வேளையிலே எனக்கு தீமை செய்தான அங்கே எனக்கு முன்பதாக அந்த கசப்பை ஏற்படுத்தக்கூடியான காரியங்களை செய்தான் அந்த மனுஷனை என்னோடு ஒப்பிடும் பொழுது அந்த மனுஷனை காட்டிலும் நான் அங்கே அதிகமான ஒரு பாவி என்பதை குறித்து அந்த சூழ்நிலையிலே தேவன் என்னோடு இடைப்பட்டு காண்பிக்கிறான காரியங்கள். அந்த சூழ்நிலையிலே நான் அங்கே அவர்களை உடனடியாக என்னுடைய அந்த கசப்பு அங்கே என்னிடத்திலே அது வேர்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதை உடனடியாக அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்கிறான். அந்த காரியங்கள் அநேக சூழ்நிலையிலே தேவன் அங்கே அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்துக்கு நேராக தேவன் என்னை நடத்தியிருக்கிறார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல இன்றைக்கு மனுஷர்கள் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதையே நீ மற்றவர்களுக்கும் செய்கின்றான் அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு தேவன் எனக்கு என்னத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த காரியங்களை நான் சிந்திக்கும் பொழுது அந்த தேவன் என்னை இவ்வளோ எப்பேற்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் நிற்கிறான். அந்த வேளையிலே தேவன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறான். அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்திலே நான் நிற்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய நிலைமைகளை நீ நன்றாக அறிந்திருக்கிறீர், என்னுடைய பலவீனம் நிமித்தம் நான் இந்த காரியங்களிலே நான் அங்கே விழுந்து போய்விட்டேன் என்றான். அந்த ஜெபத்தின் மூலமாய் அங்கே தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அந்த வாழ்க்கையை போலே தான் இன்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு ஏதோ ஒரு காரியங்களை அங்கே நடப்பிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே அந்த மனுஷனுடைய நிலைமைகளையும் அந்த மனுஷனுடைய பலவீனங்களையும் அங்கே கண்டுகொள்கிறான். அந்த வாழ்க்கை தான் அங்கே மன உருக்கம் நிறைந்தான ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து பரிசுத்தாயானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் தொடர்ந்தும் வருகிற நாட்களிலும் அந்த மன்னித்து வாழுகிறான் அந்த அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக என்னை நானே அங்கே அர்ப்பணித்து வாழும்படிக்கு எப்பொழுதுமே தயவுள்ளான ஒரு மனுஷனாய் எல்லா மனுஷர்களுக்கும் எனக்கு தீமை செய்யக்கூடியான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கசப்பை ஏற்படுத்தக்கூடியான ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றான அந்த ஆசை கொண்ட ஒரு மனுஷனாய் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய பலவீனங்களையும் அங்கே நான் அங்கே நினைத்து அதை அந்த மன உருக்கம் உள்ள ஒரு மனுஷனாய் நின்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி எப்பொழுதுமே ஆரோக்கியமுள்ளான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு பரிசுத்தாயானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தருடைய மேச்சையிலே இந்த பங்கு உள்ள கர்த்தர் எங்களுக்கும் பாக்கியம் தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போன்று நாங்கள் ஜீவன் பெற்று நாங்கள் அன்பிலே நடந்து கொண்டு வாழுகின்ற ஜனங்களாகவும் எல்லோரையும் மன்னித்து வாழுகின்ற ஜனங்களாகவும் யாதொரு கசப்பையும் யாரை குறித்தும் இருதயத்திலே வைத்திருக்காத ஜனங்களாய் உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வார்த்தைகள் எங்களையும் உம்மை போன்று ஜீவனுக்குள்ளே நடத்தத்தக்கதற்கேதுவாய் கர்த்தர் எங்கள் வாழ்வையும் ஆரோக்கியமுள்ள வாழ்வாய் எங்கள் ஆத்மாவிலே ஆரோக்கியமுள்ள ஜனங்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.